யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலீம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம். எங்கெல்லாம் ராமரை துதித்து பாடப்படுகிறதோ அங்கெல்லாம் கூப்பிய கரங்களோடும் ஆனந்த கண்ணீர் சொரியும் கண்களோடும் இருப்பார் ஹனுமார். ராட்சசர்களுக்கு முடிவு கட்டும் அந்த மாருதியை வணங்குகிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, போன பகுதியில் ராமரோட முத்திரை மோதிரத்தை ஹனுமார் சீத்தை கிட்ட தந்ததை பற்றி சொன்னோம் இல்லையா? அதை பார்த்ததும் சீத்தைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவ ஹனுமானை ரொம்ப பாராட்டி பேசுறா. ஏ ஹனுமான், நீ ஒரு சாதாரண வானரமே இல்லை. நீ ரொம்பவே பராக்கிரமசாலி, தைரியசாலி, புத்திசாலி. இந்த ராட்சசர்கள்கிட்டையும் ராவணன் கிட்டையும் உனக்கு பயமே இல்லையே. ஏதோ ஒரு சின்ன பள்ளத்தை தாண்டி குதிக்கிற மாதிரி இல்லை, நீ 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி குதிச்சு இங்க வந்திருக்க. ராமருக்கு உன்னோட பராக்கிரமம் தெரியாமலா உன்னை குறிப்பா தன்னோட தூதனா தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பியிருக்காரு? இப்படியெல்லாம் பாராட்டின சீத்தை தொடர்ந்து, அது சரி, ஏன் இன்னும் ராமர் என்னை தேடி வரல? அவர் என்னை பிரிஞ்ச துக்கத்துல தளர்ந்து போயிருக்காரா, இல்ல குழம்பி போயிருக்காரா? இந்த பொல்லாத ராட்சசன் ராவணனை அழிச்சு என்னை காப்பாத்த அவர் மனுஷ முயற்சியை செய்யாம என்னை கடவுள்தான் காப்பாத்தணும்னு விட்டுட்டாரா என்ன? அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் வேதனையில புலம்பினா. அப்புறம் கொஞ்சம் மனசு தேறி, இல்ல அவர் கண்டிப்பா வந்து என்னை காப்பாத்துவார். அவசியமானா பரதன் கூட தன்னோட பெரும் போர் படையை அனுப்புவான். உன்னோட ராஜாவான சுக்ரீவன் கூட தன்னோட பெரும் வானரப்படையை அனுப்புவான் இல்லையா? அப்படின்னா சீத்தை. அப்புறம் ஒன்னும் பேசாம மௌனமாயிட்டா. உடனே ஹனுமார் சீத்தை கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னார். தாயே, இப்போ நான் தேடி வந்து உங்களை இங்க பார்த்தப்புறம் தானே நீங்க இங்க இருக்கீங்கங்கிறதே தெரிய வந்துச்சு. நான் திரும்ப போய் ராமர்கிட்ட தகவல் சொன்னப்புறம் தானே அவரு சுக்ரீவனோட வானர சேனையை திரட்டிக்கிட்டு இங்க வந்து படையெடுக்க முடியும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரம் இங்க ராம லக்ஷ்மணர்கள் வருவாங்க. நீங்க பழையபடி ராமரை பாப்பீங்க. கூடிய விரைவில் ராமர் ராவணனையும் ராட்சசர்களையும் இந்த இலங்கையையும் அழிச்சு உங்களை கூட்டிக்கிட்டு போவார். தாயே, உங்களை பிரிஞ்சு ராமர் மட்டும் என்ன நிம்மதியாவா இருக்காரு? அவருக்கு எப்பவும் உங்க நினப்பு தான். அவர் சரியாவே சாப்பிட்றதில்ல. காட்டில் கிடைக்கிற பழம் கிழங்கு இதெல்லாம் தான் சாப்பிட்றாரு. மாமிசத்தை தொடர்றது கூட கிடையாது. சதா மனசு உங்க நினப்பிலேயே இருக்கிறதுனால தன்னை கடிக்கிற ஈ கொசுக்களை கூட விரட்டுறது கிடையாது. அவர் ஒழுங்கா தூங்கி நான் பார்க்கவே இல்லை. அப்படியே கொஞ்சம் கண்ணை சந்தாலும் தூக்கத்துல கூட வாய் சீத்தே சீத்தேன்னு தான் புலம்புது. ஒரு பூவையோ இல்லை அழகான ஒரு பொருளையோ பார்த்தா கூட அவருக்கு உங்க நினப்பு வந்து சீதா சீதான்னு சொல்லி பெருமூச்சு விடுறாரு. இப்படியெல்லாம் ஹனுமார் சொன்னதும் சீதைக்கு ராமரோட வேதனையை நினைச்சு இன்னமும் துக்கம்தான் வந்தது. ஹனுமான், என் பேர்ல இருக்கிற அன்பால ராமர் படுற வேதனையை கேட்கிறப்போ அமிர்தத்தையும் விஷத்தையும் சேர்த்து குடிச்ச மாதிரி எனக்கு இருக்கு. ராமரை பிரிஞ்சு 10 மாச காலம் ஆயிடுச்சு. ராவணன் எனக்கு இன்னும் 2 மாசம்தான் கெடு கொடுத்துருக்கான். அதுக்குள்ள ராமர் இங்க வந்து சேரணுமே அப்படின்னு சொல்லி அழுதா. தாயே, கண்டிப்பா ராமர் அதுக்குள்ள இங்க வானர சேனையோட வந்து உங்களை மீட்பார். ஒருவேளை அவ்வளவு நாள் உங்களால வேதனையை தாங்கிக்கிட்டு இருக்க முடியாதுன்னா ஒன்று பண்ணலாமா? நானே உங்களை இங்கேருந்து என் முதுகுல தூக்கிக்கிட்டு போய் ராமர்கிட்ட சேர்த்துடுறேன். என்னால் முடியுமான்னு நினைக்காதீங்க. நான் நினைச்சேன்னா ராவணனையும் இந்த இலங்கை நகரையுமே கூட தூக்கிக்கிட்டு ஆகாயத்துல பறந்து போக முடியும். அத்தனை சக்தி எனக்கு உண்டு. உடனே என் முதுகுல ஏறிக்கோங்க. எப்படி நான் இங்க கடலை தாண்டி பறந்து வந்து சேர்ந்தேனோ அதே மாதிரி உங்களையும் கூட்டிக்கிட்டு திரும்பி போவேன். ஒரு பயலாலையும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னாரு ஹனுமார். அதை கேட்டதும் சீதைக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஹனுமான், இப்பதான் நீ உன்னோட இயற்கையான குரங்கு புத்தியோட பேசுறன்னு தோணுது. பார்க்க இவ்வளோ குட்டியா இருக்கிற நீ எப்படி என்ன முதுகுல சுமந்துட்டு போவ? கேட்டதும் ஹனுமார், என்னை இப்படி அவமானப்படுத்துற மாதிரி சீதை பேசிட்டாளே, நான் உண்மையில யாரு, என் சக்தி என்னன்னு இப்ப காட்டியே ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்சாரு. உடனே மரக்கிளையிலிருந்து கீழே குதிச்சாரு. கட கட கடன்னு தன்னோட உடம்ப பெருசாக்கிக்கிட்டே போனாரு. மலை மாதிரி வளர்ந்து கம்பீரமா நின்னுக்கிட்டு ஹனுமார் சொன்னாரு. தாயே, இப்போ தெரியுதா, நான் நினைச்சா இலங்கையே கூட தூக்கிக்கிட்டு போயிடலாம்னு. சரி, கிளம்புங்க, நாம ராமர்கிட்ட போகலாம் அப்படின்னாரு ஹனுமார். ஹனுமாரோட பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்து வியந்து போனா சீதை. ஹனுமான், நீ சாமானியப்பட்டவன் இல்லை. உன்னால எப்படி கடலை தாண்டி வந்து சேர முடிஞ்சுதுன்னு இப்பதான் புரியுது. போகட்டும், நான் உன் முதுகில ஏறிக்கிட்டு உன் கூட வரதெல்லாம் சரிப்படாது.
என் கணவர் ராமர் வந்து என்னை கூட்டிக்கிட்டு போறது தான் சரியான காரியமா இருக்கும். அதுதான் அவருக்கும் பெருமை. அதோட மட்டும் இல்ல ஹனுமான், நீ என்னை தூக்கிக்கிட்டு வாயு வேகத்துல ஆகாய மார்க்கமா போகும்போது நான் பயத்துல கை நழுவி கடல்ல விழுந்தாலும் விழுந்துடுவேன். நீ என்னை தூக்கிக்கிட்டு போனா இந்த ராட்சசர்கள் சும்மா விட மாட்டாங்க. உன்னை கொல்றதுக்காக அவங்களும் பாஞ்சு பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருவாங்க. அது உனக்கும் எனக்கும் ஆபத்துல தான் போய் முடியும். அதோட என்னால வேற எந்த ஒரு ஆணையும் தொட முடியாது. அதனால உன்னோட முதுகுல ஏறி வரத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. படுபாவி ராட்சசன் என்னை வலுக்கட்டாயமா பிடிச்சு தூக்கி வந்ததுனாலதான் நான் அவன் பிடியில சிக்கி வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தப்பிக்க வேற வழியே இல்ல. ராவணன் செஞ்ச அந்த பாவத்துக்காக ராமர் அவன் கதைய முடிச்சாதான் சரியா இருக்கும். அதனால ராமர் வந்து என்னை மீட்டுக்கிட்டு போறதுதான் சரி. நீ உடனே திரும்ப போய் என்னை பத்தின செய்திய ராமருக்கு தெரிவிச்சாலே போதும் அப்படின்னு சொன்னா சீதை. அதை கேட்டதும் ஹனுமார் சந்தோஷத்தோட, சீதாதேவி, பத்திவிரதையான ஒரு நல்ல பெண்மணி என்ன சொல்வாங்களோ அதைத்தான் நீங்க சொன்னீங்க. உங்க பேர்ல எனக்கு இருக்கிற பிரியத்தாலையும் பக்தியாலையும் தான் நான் உங்க கஷ்டத்தை சீக்கிரம் போக்கிடணுங்கிற ஆசையால தான் என் முதுகுல வச்சு தூக்கிக்கிட்டு போறேன்னு சொன்னேனே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. அதனால நான் திரும்ப போய் நடந்ததையெல்லாம் ராமர்கிட்ட விரிவா சொல்லுவேன். நான் உங்களை வந்து சந்திச்சதுக்கு ஒரு அடையாளமா நீங்க ஏதாவது சொன்னாலோ தந்தாலோ நான் ராமர்கிட்ட அதை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சீத்தை, எங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் உன்கிட்ட சொல்றேன். நீ அதை ராமர்கிட்ட சொன்னா நீ என்னை சந்திச்சதுக்கு நிரூபணமா அது இருக்கும் அப்படின்னு சீதை சொல்லிட்டு தொடர்ந்து பேசினா. அவ ராமர்கிட்ட தான் நேரடியா பேசுற மாதிரியே பேசினா. ராமா, சித்திரக்கூட மலையில நாம வசிச்சப்போ ஒரு நாள் நானும் நீங்களும் பூவனங்கள் வழியா தனியா நடந்து சுத்திக்கிட்டு இருந்தோம். பூக்கள் மனம் பரப்புற அழகான இடம் அது. உங்களோட ஆடையெல்லாம் அப்போ ஈரத்துல நனைஞ்சு போச்சு. 2 பேரும் ஒரு பாறையில உட்கார்ந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு காக்கை வந்து என் மேல கொத்த ஆரம்பிச்சுது. நான் கொஞ்சம் மண்ணை எடுத்து அது மேல வீசி அதை விரட்ட பார்த்தேன். ஆனா அது அங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. திரும்ப திரும்ப வந்து என்னை கொத்துச்சு. எனக்கு கோவமா வந்தது. ஒரே சோர்வாயும் இருந்தது. நான் உங்ககிட்ட நெருங்கி வந்து உங்க மடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சேன். நீங்களும் கொஞ்சம் கண்ணசந்தப்போ அந்த பொல்லாத காக்கை திரும்பி வந்து என்னை அலகால கொத்த எனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அது உங்க மேல சொட்ட நீங்க முழிச்சுக்கிட்டீங்க. எனக்கு ரத்தம் வரத பார்த்ததும் நீங்க பயங்கர கோவத்தோட உன்னை காயப்படுத்தினது யாருன்னு கேட்டீங்க. சுத்தமுத்தும் பாத்தீங்க. கொஞ்சம் தள்ளி அந்த காக்கா தான் அலகுல ரத்தத்தோட இருக்கிறத பாத்துட்டீங்க. உடனே ஒரு குஷ புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி அத கோவத்தோட அந்த காக்கா மேல வீசினீங்க. அந்த புல்லு பத்தி எரிஞ்சுக்கிட்டே அந்த காக்கா மேல பாஞ்சுது. காக்கா பயத்துல எழுந்து பறக்க ஆரம்பிச்சுது. அந்த குஷ புல் காக்காவை துரத்த ஆரம்பிச்சுது. அந்த காக்கா எவ்வளவு வேகமா பறந்தாலும் அந்த புல்லு விடாம துரத்துச்சு. காக்கா இந்த பூமியையே ஒரு சுத்தி பறந்துச்சு. ஆனாலும் பிரம்மாஸ்திர மந்திரம் தாங்கின அந்த புல்லும் பின்னாலேயே துரத்திட்டு வந்தது. 3 லோகத்துக்கும் பறந்து போயும் இந்திரன் கிட்ட அடைக்கலம் கேட்டும் ஒண்ணுமே நடக்கல. வேற வழி இல்லாம அந்த காக்கா திரும்ப உங்ககிட்டயே பறந்து வந்துச்சு. தொப்புன்னு உங்க காலடியிலே விழுந்து அடைக்கலத்தை தேடிச்சு. உங்ககிட்டயே சரணடைஞ்சிட்டதுனால நீங்க அதை கொல்லல. ஆனா அந்த காக்கா கிட்ட சொன்னீங்க, நான் அனுப்பிச்சது பிரம்மாஸ்திரம், அது இலக்க தாக்காம விடாது. நீ சொல்லு, இப்போ அது உன்னை எங்க தாக்கணும்னு. அதுக்கு காக்கா, இது என் வலது கண்ணை தாக்கட்டும், பரவாயில்ல, ஆனா நான் உசுர் பொழைச்சா போதும்னு சொல்லிச்சு. அப்படியே அந்த புல்லு காக்காவோட வலது கண்ணை தாக்கி அதோட கண்ணு மட்டும் குருடாயிடுச்சு. அந்த காக்கா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ஹே ராமா, எனக்காக பிரம்மாஸ்திரத்தையே ஒரு காக்கா மேல ஏவி விடுறதுக்கு தயாரா இருந்த நீங்க என்னையே கடத்திட்டு வந்த ராவணனை மன்னிக்கலாமா? ஆற்றல்ல இந்திரனுக்கு சமானமான நீங்க, 3 உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய நீங்க, ஏன் இன்னும் என்னை காப்பாத்த வரல அப்படின்னு சொல்லி அழுதா சீத்தை. ஹனுமார் பழையபடியும் சீத்தைய சமாதானப்படுத்துறாரு. சீத்தை தன்னோட தலையில இருந்த சூடாமணிங்கிற ஒரு ஆபரணத்தை கழட்டி அதை ஹனுமார்கிட்ட தந்து ராமர்கிட்ட தன்னை சந்திச்சதோட அடையாளமா தர சொல்றா. ஹனுமார் பக்தியோடையும் மரியாதையோடையும் அதை தன் கையில வாங்கிக்கிட்டு சீதைய ஒரு தடவை வலம் வந்து வணங்குறார். ஹனுமான், ராமரையும் லக்ஷ்மணரையும் சுக்ரீவனையும் மற்ற மந்திரிங்களையும் வானரர்களையும் நான் ரொம்பவும் விசாரிச்சுதான் சொல்லு. நீ புத்திசாலி. அடுத்து என்ன பண்ணணும் என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியும். என் நிலைமைய பத்தி ராமர்கிட்ட எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லி என்னை கூடிய சீக்கிரம் வந்து கூட்டிக்கிட்டு போக ஏற்பாடு பண்ணு. ஹனுமாரும் அப்படியே நடக்கும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு சீதையோட மனப்பூர்வமான ஆசிகளையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. கொஞ்ச தூரம் போனப்புறம் ஹனுமார் யோசிக்கிறாரு. நாம இலங்கைக்கு வந்தாச்சு, சீதையை சந்திக்கிற காரியத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு.
நீ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பொல்லாத ராட்சசர்களுக்கு புத்தி புகட்டுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போகணும். இந்த முரட்டு ராட்சசர்கள் கிட்ட சாமம், தானம், வேதம் இதெல்லாம் வேலைக்காகாது. தண்டம் தான் சரிப்படும். அவங்களுக்கு கொஞ்சம் தண்டனை கொடுத்துட்டு தான் போவோமே. நாளைக்கே ராமர் சுக்ரீவனோட வானரப்படையை திரட்டிக்கிட்டு வந்து ராட்சசர்களோட போர் பண்ணினா யார் கை ஓங்கியிருக்க போகுதுன்னு இவனுங்களுக்கு கொஞ்சம் பயம் காட்டிட்டு போனா தானே நாம் வந்த காரியம் முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என் பலம் என்னன்னு இந்த ராட்சசர்களுக்கு காட்ட வேண்டாமா? ராவணன் என்னோட பெருமையை தெரிஞ்சுக்க வேண்டாமா? நானும் கொஞ்சம் ராவணனையும் அவன் மந்திரிமார்களையும் நேர சந்திச்சுட்டு போக வேண்டாமா? இந்த ராட்சசர்கள் என்ன மாதிரி உத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு போர் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதும் நமக்கு நல்லது தானே. என்ன பண்ணலாம், எங்கே ஆரம்பிக்கலாம்? சரி, இந்த அழகான அசோகவனத்திலேயே நம்ம கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கலாம். நான் என் சக்தி என்னன்னு இங்கே கொஞ்சம் காட்டி தந்தா ராவணன் சும்மா இருக்க மாட்டான். ராட்சசர்களையும் தன்னோட குதிரை யானைப்படைகளையும் என்னை பிடிக்க அனுப்புவான். நிச்சயமாக ஒரு போர் உண்டாகும். அதானே நமக்கு வேண்டியது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹனுமார் துள்ளி குதிச்சு உற்சாகமாக தன் தொடைகளை தட்டிக்கிட்டார். அவ்வளவுதான் குழந்தைங்களா, இதோ ஆரம்பிக்குது பாருங்க ஹனுமாரோட ஆட்டம். அசோகவனத்தில் இருந்த பெரிய பெரிய மரத்தை எல்லாம் வேரோட பிடுங்கி தூக்கி வீச ஆரம்பிச்சாரு ஹனுமார். அப்புறம் என்னாச்சு அத அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.